உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இன்று நாம் புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இப்புதிய ஆண்டை காண செய்த தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம். வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஜனவரி மாதத்தின் வாக்குத்தத்தம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எனக்கன்பான தேவஜனமே, இப்புதிய ஆண்டில் தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தரப்போகிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் வைராக்கியமாய் காத்திருந்த உங்களுக்குத்தான் கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை தரப்போகிறார். உங்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார் என்று பார்ப்போம். இரட்டிப்பான நன்மைகளில் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, உலக ஆசீர்வாதங்களும் உண்டு. முதலாவது இரட்டிப்பான ஆவிக்குரிய வரம், இரண்டாவது இரட்டிப்பான கணம். இவைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். மூன்றாவது இரட்டிப்பான பணம், நான்காவது இரட்டிப்பான பங்கு, ஐந்தாவது இரட்டிப்பான சுதந்திரம். இவைகள் உலக ஆசீர்வாதங்கள். தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த 5 விதமான இரட்டிப்பான நன்மைகளை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஆம், 2025ஆம் ஆண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தின் ஆண்டு. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.